இன்றைக்கி சட்டப்பேரவையில் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசுகிறீங்களே, அண்ணனாக, மகனாக, தாய் மாமனாக அப்படின்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு ராஜா, எங்களுக்கு கிடையாது. பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த உடனேயுமே லைசன்ஸ் வாங்க கல்வி தகுதி தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சிஎல்ல டிரைவர் அண்ட் கண்டக்டர் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆள் சேர்க்கை நடக்குது. ஆனால் அங்கே போய் கேட்குறோம் அப்படின்னாக்க 8வது அல்லது 10வது பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 8வது அல்லது 10வது பாஸ் பண்ணாமல் அதுக்கு கீழே படிச்சிருக்கவங்க வண்டி ஓட்டக்கூடாதா? வண்டி ஓட்டுறதுக்கு கல்வி தகுதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவிங் தான் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நேற்று கூட ஒரு அமைச்சர் நிதித்துறையை பற்றி பேசியிருந்தாரு. இப்போ அவர் பேச்சில் எவ்வளோ பிழை இருந்தது. தமிழே சரியாக பேச முடியல அவரால். இப்போ அவர்லாம் அமைச்சர் சரி, அதை விட்டுருவோம், நம்ம கதைக்கே வருவோம். டிசிடிசி பஸ்ஸில் கண்டக்டர் சேர்க்குறீங்கன்னா கண்டக்டர் கணக்கு எழுதணும். சரி, கல்வி தகுதி தேவைப்படுது, ஓகே. டிரைவருக்கு என்ன கல்வி தகுதி தேவைப்படுது? எழுத படிக்க தெரிஞ்சால் பத்தாதா? இப்போ 12வது படிச்சிருக்காங்க, அவங்களுக்கே இங்கிலீஷ் தெரியல. ஒரு 5வது 6வது 7வது படித்தவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுதா இல்லையா? நீங்கள் அந்த டெஸ்ட் வைக்கலாம்ல. சரி விடுங்க. இதுதான் மாற்றம் மொழிய ஏமாற்றம் தான் நடந்துட்டு இருக்குது. பேசி ஒன்றும் பயன் இல்லை.